Hello guys, I'm Loki. Welcome back. நாம இப்போ பார்க்க போகிறது God Level Assassin I am the Shadow. இதோட எபிசோடு 26 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் 25வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சாங் 5 நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேமுக்குள்ளே நீங்கள் 3 வாட்டி கொல்லப்பட்டீங்களாமே, உங்களை கொன்னது வேறு யாரும் இல்லை, அந்த ஷேடோ அவன் தானே, கவலைப்படாதீங்க, அவனோட உண்மையான ஐடென்டிட்டி அது என்னது அதையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரியல் லைஃப்பில் நான் சொல்லியிருக்கேன். அப்படியா? உண்மையை சொன்னால் நல்ல வேலை செஞ்சுருக்க நீ. சரி, ஷேடோ பற்றி ஏதாச்சும் தெரிய வந்ததா? நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் இருக்கிறேன். அந்த யாங்யூ அந்த சிட்டி முழுக்க நான் சொல்லிட்டேன். யாராச்சும் ஒருத்தங்க நம்ம ஷேடோவை பார்த்தா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஷேடோ யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறையவே நான் பணத்தை அவனுக்கு கொடுக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது பணத்தாசை பிடிச்சி அவன் வருவான். அதுக்கப்புறம் என் பிரதர் சாங் 5 உங்களுக்கே புரியும், அவனை அப்படியே பிடிச்சி வச்சு அவன் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நம்ம அவனுக்கு பண்ணணும். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் கூட கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி இதே மாதிரி தான் நிறைய பேர் பாவம் மாட்டியிருக்காங்க. அவங்கக்கிட்ட லைஃப் எனர்ஜியை கேட்டால் இல்லை, முடியவே முடியாது, என்னால் தர முடியாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன அவங்கள விடாமல் வச்சு பயங்கரமாக அடின்னு அடித்து கொடுமை மேலே கொடுமையாக பண்ணியிருக்கா போலையே. இருக்கிற வரைக்கும் பயங்கரமாக தொல்லை பண்ணியிருக்கா. இப்போ கொஞ்சோண்டு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகுது. நீ சொல்கிறபடி பார்த்தா இதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்திலேயே ஏதோ ஒரு பையன் பயங்கரமாக கத்துறான். இவனை நம்பாதீங்க, இவன் ஒரு ஏமாத்துக்காரன். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருமே ஃபோனை நல்லா பாருங்கள், இவன்கிட்ட உங்களோட லைஃப் எனர்ஜியை விற்றுட்டா அவ்வளோதான், இவன் எல்லாத்தையுமே வச்சுப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாமல் அது ஒன்ஸ் 0க்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. ரியாலிட்டியில் 0 ஆனாலே நீங்கள் இறந்தே போயிடுவீங்க. அதனால் தயவு செஞ்சு நம்பாதீங்க இப்படின்னு அந்த ஆள் பயங்கரமாக கத்துறான். என்னதான் கத்துனாலும் அங்கே எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சாங் 5 அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆள் விட்டு கொடுக்காம அங்கே போராடுறான். யாராச்சும் ஒருத்தங்க இதை கேட்க மாட்டாங்களா? யாராச்சும் ஒருத்தங்க நான் சொல்கிறத கேட்டு இவனுக்கு எதிராக திரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே உண்மையாக அவன் உடைக்கிறான். இவன்கிட்ட லைஃப் எனர்ஜியை கொடுக்காதீங்க, இவன் மற்றவங்கள கொலை பண்ண பார்க்குறான். இங்கே எதனால் சாங் 5 அது தொல்லையாக இருக்குது. அட என்னையா இவன் ஒரு கொசு மாதிரி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. அந்த இடத்துல மைக்கை வாங்கி எல்லார்கிட்டையும் நம்ம ஆள் சொல்கிறான். ஹலோ, எல்லோரும் கேட்குதுல, நான் தான் பிரதர் சாங் 5 பேசுகிறேன், உங்கள் எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, ரீசெண்டாக ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு, நான் எல்லாரோட லைஃப் எனர்ஜியும் திருடுறேன் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டம் வந்திருந்தா இல்லை அதனால் கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னா அதுக்காக நான் வருத்தத்தோடு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதான் நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன். அதனால் மை ஃபேன்ஸ் என்னை மன்னிச்சிருவீங்களே இப்படின்னு இவன் சோகமாக சொல்ல அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுங்களும் பைத்தியம் ஆகிட்டு கத்துறாங்க. இல்லை பிரதர், இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது, உங்கள் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை, நீங்கள் எந்த விதமான தப்பான விஷயமும் பண்ணலை, அதனால் நாங்கள் இருக்கோம், அங்கே உங்களுக்கு தீவிரமாக சப்போர்ட்டை கொடுப்போம். மை டியர் ஃபேன்ஸ், உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ஏன் எனக்காக இவ்வளவு தூரம் எவ்வளோ விஷயத்த பண்ணுறீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு நிறையவே தரீங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்காக பண்ணுவேன். உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது நான் லைஃப் எனர்ஜியை வாங்குறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் உங்களை நான் ஒன்றா ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளோட குழு ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்குறேன்னு. அதனால் மை டியர் ஃபேன்ஸ், நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஆள் அழுதுகிட்டே சொல்ல நம்ம ஷாயுவில் இருந்து எல்லாருமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. நான் எதிர்பார்க்கல பிரதர் சாங் 5 எல்லாத்தையுமே நம்மளுக்காகவே பண்ணுறாருன்னு. அவருக்காக நாங்கள் இதை கூட பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக நாங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அவருக்காக பண்ணுவோம். பிரதர் சாங் 5 அழுவுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற இந்த மடையன் தானே, இவன் மேலே தான் தப்பு இருக்குது. ஹே, எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். இவனால தான் நம்ம பிரதர் சாங் 5 அழுகுறாரு. நம்ம பிரதர் சாங் 5 மேலே தப்பே இல்லை, தப்பு இருக்குன்னா அது இந்த பையன் மேலே தான். இவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். டே, உன்னை நாங்கள் விடமாட்டோம், தெரியாதையே மன்னிப்பு கேளு, அவர் எந்த விதமான தப்பையும் பண்ணலை இப்படின்னு பொண்ணுங்க எல்லாருமே கிரேசியாக அங்கே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஒரு நல்ல விஷயத்த ஆள் பண்ணலாம்னு வந்தா, ஆனால் இந்த இடத்துல அந்த ஆளுக்கு இதுவே ஒரு வினையாமைது. இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலமே இல்லைப்பா. அட காய்ஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்கிறது உண்மைதான். அங்கே கேவலமாக இருக்க அந்த லேடி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறா. அட வாயை மூடுறா,
ஏன்னா நீ தேவையில்லாமல் நிறைய விஷயத்த சொல்லி குழப்புற எல்லாரையும். நான்சென்ஸான விஷயத்தெல்லாம் நீ பேச வேணாம். எனக்கு தெரிஞ்ச அவனோட மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பிரதர் சாங்ஃபையை பற்றி தப்பாக சொல்கிறான். நம்ம பிரதர் சாங்ஃபைக்கு மூளையே இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். பிரதர் சாங்ஃபை நம்மளை ஏமாத்துறாராம். அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா என்ன? அதுக்கு மேலே நம்ம லைஃப் எனர்ஜி ஜீரோவுக்கு போயிட்டா நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம இறந்து போயிடுவோம். அது எல்லாமே ரூமர் தான். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா என்கிட்டயே ஒரு நாளுக்கான லைஃப் எனர்ஜி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நானே உயிரோடு இருக்கேன். பாருங்கள், நானே ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கிறேன். நான் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியுதுன்னா நீங்களாம் பாருங்கள். உங்களால் எதுவுமே பண்ண முடியாதா? நான் எல்லாத்தையுமே கொடுக்க தயாராக இருக்கேன். பிரதர் சாங்ஃபை, உண்மையிலே நீங்கள் விரும்பலையா என்ன? உண்மையிலே விரும்பாதவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை இங்கே நிற்க. ஆமாம், இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்ட் தான். பிரதர் சாங்ஃபைக்காக நம்ம எல்லாத்தையுமே தரணும். ஏன்னா யாருக்குமே எதுவுமே ஆகலை, எல்லாமே பொய் தான் நினைக்கிறேன். சாங்ஃபை, நாங்கள் இருக்கோம். நாங்கள் 200 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியை தரோம். சாங்ஃபை, நான் 17 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியை தரேன். இத்தனைக்கும் ஏன் நான் 3 டேஸ்க்கான லைஃப் எனர்ஜியை தரேன். இந்த மாதிரி பொண்ணுங்க பைத்திய மாதிரி அங்கே எல்லாருமே அப்படி இப்படின்னு சொல்ல இன்னமும் அந்த ஆள் மேனிப்புலேட் பண்ணுறான். காய்ஸ், உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னோட கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரே வருது. அதே மாதிரி இவ்வளோ விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் நீ தான். உனக்கு தான் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். பிரதர் சாங்ஃபை, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? உங்களோட பார்வையே போதும் பிரதர் சாங்ஃபை. அப்படியே மயங்கி போயிட்டேன். இறந்து போனாலும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்ல அங்கே திடீர்னு ஒரு பயங்கரமான தாக்குதல் மண்டையில் ஏற்படுது. இது மண்டையை பீச்சிக்கிட்டு போகுமா? எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த இடமே இன்டென்ஸாக மாறுது. அங்கே சாங்ஃபையோட பாதி மண்டை, அதாவது மூளை இருக்கிற அந்த இடம், அந்த பகுதியை காணோம். அந்த பொண்ணு மேலே அப்படியே நம்ம சாங்ஃபை விழறான். இதை பார்க்குற அந்த பொண்ணு அலறிக்கிட்டு அவள் கத்துறா. அங்கே இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. ஆமாம், என்ன ஆச்சு பிரதர் சாங்ஃபை? உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எதுவும் ஆகலை, பேசுங்க சாங்ஃபை. பிரதர் சாங்ஃபை இறந்து போயிட்டாரா? இல்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல ஒரு பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் பயங்கரமாக அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே சாங்ஃபை தங்கச்சிக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அவள் அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறா எக்ஸிட்டை நோக்கி. லேடி, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் கவலையே பட வேணாம். நாங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். சாங்ஃபையை யாரோ ஒருத்தவங்க கொன்று இருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட்டு என்னை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே சாங்ஃபைன்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டே போகும்போது இந்த பொண்ணு ரொம்பவும் பயந்த நிலைமையில் அப்படியே அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டே ஓடுறா. நான் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தேன். சாங்ஃபை இறந்து போய் விழும்போது அந்த இடத்துல லைஃப் எனர்ஜி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அது அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சது. இது மற்றவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையா அது தெரியலை. ஆனால் நான் பார்த்தேன். அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்தாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க காத்தோட காத்தா தாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கில்லும் அந்த கேமில் இருக்க ஏதோ ஒரு ஸ்கில் தான். யாரோ ஒருத்தங்களால் கேமில் இருக்க ஸ்கில்லை வெளியில் பயன்படுத்த முடியுது. ஆனால் எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், அவங்களால எப்படி கேமில் இருக்க ஒரு ஸ்கில்லை வெளியில் பயன்படுத்த முடியுது? அப்போ நான் கேமில் நிறைய வாட்டி தேடி கொண்டது அந்த ஷேடோ அவன் தான். அப்போ இந்த இடத்துலையும் கொன்னது வேற யாரும் இல்லை, அதே பர்சன் தான். இப்படி அங்கே ஷேடோவோட பேரை எடுக்கலாம்னு போகிறா. யாரோ ஒருத்தவங்க ஒரு கல்லை வச்சு தாக்குறாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவளோட மண்டையை தாண்டி அப்படியே இந்த பக்கம் வருது. அந்த ஸ்பாட்டில் அவளோட கதையும் அங்கேயே முடிஞ்சு போகுது. அங்கே நிற்கிற ஒரு பாடி கார்ட்ஸுக்கு அங்கே என்ன ஆச்சு அது தெரியலை. இத்தனை பேரும் அங்கேயே இங்கே ஓடும்போது நம்ம ஃபேங் காட் லெவலில் இருக்க ஒரு ஷேடோ மாதிரி பின்னாடி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோடு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.